நான் ஒரு பெரிய செய்தி என்னை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன் நானு. அருமை அண்ணன் இசைஞானி அவருடைய தங்க மக காலமான செய்திய கேட்டு, இந்த வயசுல இவ்வளவு அழகா எத்தனையோ பாடல்கள் வெற்றி பாடல்லாம் பாடின ஒரு குழந்த அது. இந்த அண்ணன் இளையராஜா அவர்கள், அந்த குடும்பத்தார்லாம் ரொம்ப தாங்கவே முடியாது இத. இத யாருனாலயும் அவங்கள சரி செய்ய முடியாது. அந்த குடும்பத்தாருக்கு எல்லாருக்கும் என்னுடைய இரங்கல தெரிவிச்சுக்கிறேன். இளையராஜா மகளான பவதாரணி இன்னைக்கு இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டோனே திரையுலக பட்டாளமே இப்ப அவங்களோட இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில வடிவேல் இப்போ நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்திருக்காரு. அதை பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். அதுல வடிவேல் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டா, எனக்கு இந்த விஷயத்தை கேட்ட உடனேயே மனசே உடைஞ்சு போயிடுச்சு. இப்பதான் ஷூட்டிங்ல இருந்து வந்தேன். இதை கேள்விப்பட்ட உடனே என்னால ஏத்துக்க கூட முடியல. எப்படிதான் உங்க குடும்பத்துல ஏத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப தங்கமான பொண்ணு, நல்ல மனசு உள்ள பொண்ணு, அதோட குரலை ஈடு இணையே கட்டவே முடியாது. அப்படி குயில் போல ஒரு குரல்னா அந்த பொண்ணுக்கு இருக்கு. இந்த பொண்ணு பாடின பாடல் எல்லாமே செம ஹிட் அடிச்சுச்சு. அது மட்டும் இல்லாம இளையராஜாவோட தங்க பொண்ணு அப்படின்னு மென்ஷன் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தைப்பூச திருநாள் அன்னைக்கு இந்த பொண்ணு இறைவனுக்கிட்ட சேர்ந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு பக்கம் என்ன தோணுதுன்னா, முருகனோட சன்னதியிலே அவங்க போயிட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. சோ கண்டிப்பா இவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நான் மனசு நொறுங்கி போய் சொல்றேன். என்னால இப்பயுமே ஏத்துக்கவே முடியல. இப்படி தங்கமான பொண்ணை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே வருத்தமா இருக்கு. இன்னைக்கு கேன்சரால இவங்க இறந்ததை கேள்விப்பட்ட உடனேயே நான் ஆடி போயிட்டேன். என்னால இத 1% கூட ஏத்துக்க முடியல. அவங்க குடும்பத்தினார் எல்லாருக்குமே என்னோட இரங்கலை தெரிவிச்சிருந்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம என்னோட குலதெய்வமான ஐயனாரா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், எல்லார்கிட்டயுமே வந்து நான் வேண்டிக்கிறேன். இவங்களோட ஆத்மா வந்து நல்லபடியா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி வடிவேல் அவர்கள் மனம் உருக வந்து இந்த செய்தியை வெளிப்படுத்திருக்காங்க. இதை கேட்ட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. பிகாஸ் நமக்கே தெரியும், விஜயகாந்த் இறப்புக்கு அப்புறம் அவரை பத்தி நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் கேள்விப்பட்டு இருந்த நிலையில இப்போ பவதாரணி அவர்களுக்கு இவங்க சொன்ன சில விஷயங்கள் கேட்கும் பொழுது எந்த அளவுக்கு அவர் உருகி போய் பேசியிருக்காருன்னு நல்லாவே தெரியுது. சோ நம்மளும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். இந்த சூழ்நிலையில நம்மளோட இரங்கலையும் தெரிவிச்சிருந்துக்கலாம். பவதாரணி அவர்கள் நல்லபடியா போய் கடவுள் கிட்ட சாந்தி அடையணும் அப்படிங்கறது தான் நம்மளோட விருப்பமும். இத பத்தி ரசிகர்களான நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.